ராக்கர்ஸின் அட்மின் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் சிக்கியது எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சினிமா தானே என்று எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உழைப்பு அபாரமானது. கோடி கோடியாய் பணத்தை கொட்டி நூற்றுக்கணக்கானோர் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைத்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வருவதென்றால் அவ்வளவு எளிதா என்ன? நிதிச்சுமை, சென்சார் போர்டு, படக்குழு பிரச்சனை என பல பிரச்சனைகளை தாண்டி ஒவ்வொரு படமும் வெளியாவது என்பது கிட்டத்தட்ட ஒரு தாய் குழந்தையை பிரசவிப்பதை போலத்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கும் படத்தை சுலபமாக ஒரு கேமராவை வைத்துக் கொண்டு திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டு சட்டவிரோதமாக காசு பார்க்கும் கூட்டம்தான் திரையுலகின் முதல் எதிரி. திரையரங்கிற்கு வரும் கூட்டம் குறைந்ததற்கு முக்கிய காரணமும் இவர்கள்தான். படம் வந்த முதல் நாளே இணையத்தில் வெளியானால் எவ்வளவு வயிற்றெரிச்சலாக இருக்கும் படக்குழுவுக்கு. அப்படி திரைத்துறைக்கு பெரும் தலைவலியாக இருந்த தமிழ் ராக்கர்ஸ் குழுவை தான் போலீசார் பல நாட்களாக வலை வீசி தேடி வந்தனர். ஆனால் அனைவரின் கண்களிலும் மிளகாய் பொடி தூவிவிட்டு ஒவ்வொரு முறையும் தப்பி வந்தது தமிழ் ராக்கர்ஸ். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல இதோ பிடிபட்டு விட்டார் தமிழ் ராக்கர்ஸின் அட்மின். போலீஸை சுத்தலில் விட்ட தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் சிக்கியது எப்படி? நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் குருவாயூர் அம்பல நடையில் என்ற மலையாள படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் இந்த படம் வெளியான முதல் தினமே தமிழ் ராக்கர்ஸில் வெளியாக அதிர்ந்து போனது படக்குழு. இதையடுத்து படத்தின் தயாரிப்பாளரும் பிருத்திவிராஜின் மனைவியுமான சுப்ரியா கக்கநாடு சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருந்தார். காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளனர். இந்த சமயத்தில் தான் தொக்காக மாட்டியுள்ளார் நம் தமிழ் ராக்கர்ஸின் அட்மினான மதுரையைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ். சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள தனுஷின் ராயன் திரைப்படம் கேரளாவிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள திரையரங்கில் கேஷுவலாக அமர்ந்திருந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் ஸ்டீபன் ராஜ் ரகசியமாக கேமராவை வைத்து ராயன் படத்தை படம் பிடித்துக் கொண்டிருந்தார். இதை கண்காணித்த திரையரங்கு உரிமையாளர் போலீசுக்கு தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த போலீசார் கேமராவும் கையுமாக ஸ்டீபன் ராஜை கைது செய்தனர். திரையரங்கின் இருக்கையில் ரகசியமாக கேமராவை வைத்து இவர் இதுநாள் வரை திருட்டுத்தனமாக படம் பிடித்து வந்தது தெரிய வந்துள்ளது. இவர் ஒருவர் மட்டுமல்ல, 12 பேர் கொண்ட குழுவாக செயல்படுகிறார்களாம். முதல் நாளே படத்தை பதிவேற்ற ரூபாய் 5000 கமிஷனாம். 1.5 ஆண்டுகளாக நடந்துள்ளது இந்த திருட்டுத்தனம். ஸ்டீபனோடு தமிழ் ராக்கர்ஸின் மொத்த குழுவையும் பிடிக்க